தண்ணீர் ஒவ்வொரு உயிரினத்திற்கும், ஒவ்வொரு பயிர், பச்சை போன்ற எல்லாவற்றுக்கும் தண்ணீர் தேவை என்பது நாடறியும். தண்ணீருக்காக பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கிராமங்கள் தோறும் குடிக்கின்ற தண்ணீர் கிடைக்காமல் பல மைல்கள் சென்று தண்ணீரை தேடி கண்டுபிடித்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை. தண்ணீருக்காக தினம் போராடி கொண்டிருக்கும் மக்கள். அது மட்டுமல்ல, தண்ணீர் பாட்டிலும் பாக்கெட்டிலுமாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது. குடிக்கிற தண்ணீர் கிடைப்பதே பெரும் தட்டுப்பாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. தண்ணீருக்காகவே 3வது உலக யுத்தம் நடைபெறலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தண்ணீரின் தேவையும் தண்ணீரின் அவசியமும் தண்ணீருக்கான பிரச்சனையும் பெருசாக இருக்கின்றது. தண்ணீர் என்ற இந்த தண்ணீரின் பிரச்சனையை மையமாக வைத்து 1981ஆம் ஆண்டில் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் ஒரு திரைப்படத்தை கொண்டு வந்தார். திருப்புமுனை திரைப்படமான அந்த திரைப்படத்தை பற்றி இங்கு பார்ப்போம். மனிதனின் மிக அடிப்படை தேவையான தண்ணீருக்காக தமிழகத்தின் தென்பகுதியில் உள்ள ஒரு கிராமத்து மக்கள் எந்த அளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பதையும் அரசாங்கத்தின் சிவப்பு நாடாத்தனத்தையும் அப்பட்டமாக தோலுரித்து காட்டிய திரைப்படம்தான் தண்ணீர். கோமல் சாமிநாதனால் முதலில் நாடகமாக நடத்தப்பட்டதே இந்த திரைப்படம். பெரும் பரபரப்பை நாடகமாக வரும்போதே பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய கதை. பின்னர் தண்ணீர் என்ற தலைப்பில் கே. பாலச்சந்தரின் கைவண்ணத்தில் படமான போது மக்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்றதுடன் விமர்சகர்களாலும் வெகுவாக பாராட்டப்பட்ட திரைப்படம் இது. திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் சரிதா, ராதாரவி, சார்லி, வீராசாமி, வாத்தியார் ராமன், சண்முகம் மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் கதை வசனம் கோமல் சுவாமிநாதன், ஒளிப்பதிவு PS லோகநாதன், பாடல்கள் கண்ணதாசன், வைரமுத்து, இசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், தயாரிப்பு கலாகேந்திரா, திரைக்கதை இயக்கம் பாலச்சந்தர். சிறந்த தமிழ் படத்துக்கான தேசிய விருதை பெற்ற தண்ணீர் சிறந்த திரைக்கதைக்கான விருதையும் கே. பாலச்சந்தருக்கு பெற்று தந்தது. சிறந்த தமிழ் படம் மற்றும் சிறந்த தமிழ் பட இயக்குனருக்கான பிலிம்பேர் விருதையும் சிறந்த தமிழ் படத்திற்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருதையும் தண்ணீர் தட்டிச் சென்றது. தண்ணீர் படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம். கோயில்பட்டிக்கு அருகிலுள்ள அத்திப்பட்டு வானம் பார்த்த பூமி. குடிக்கும் தண்ணீருக்கே மக்கள் கடும் அவதிக்குள்ளாகிறார்கள். இது குறித்து அரசாங்கத்திடமும் அரசியல் கட்சிகளிடமும் எத்தனையோ மனுக்கள் கொடுத்தும் அத்திப்பட்டு மக்களின் பிரச்சனை தீர்ந்தபாடில்லை. தண்ணீர் மட்டுமின்றி அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் அங்கு வசிக்கும் மக்கள் அன்றாட வாழ்க்கையை பெரும் போராட்டமாக நகர்த்திய வண்ணம் இருக்கின்றனர். இனியும் அரசாங்கத்தை நம்பியிருப்பதில் பயனில்லை என்ற முடிவுடன் தங்கள் தண்ணீர் பிரச்சனைக்கு தாங்களே தீர்வு காண முயல்கிறார்கள் அத்திப்பட்டு மக்கள். ஏரி குளங்களும் வற்றிப்போய் மழையும் பொய்த்துவிட்ட நிலையில் கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பக்கத்து ஊரில் இருந்து தண்ணீர் கொண்டு வர முயற்சி செய்கின்றனர். அங்கு உள்ள ஏரியில் இருந்து தண்ணீர் கொண்டு வர கால்வாய் வெட்டும் முயற்சியிலும் இறங்குகின்றனர். பண்ணையார் ஒருவரை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டு காவல்துறையால் தேடப்பட்டு வரும் ஒருவன் கிராம மக்களை ஒருங்கிணைத்து கூட்டுறவு முறையில் 10 மைல்களுக்கு அப்பால் உள்ள ஊரில் இருந்து கிராமத்துக்கு தண்ணீர் கொண்டு வர முயல்கின்றான். அதுவரை அத்திப்பட்டு மக்களின் கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்க தயாராக இல்லாத அரசாங்க அதிகாரிகள் அங்கு வந்து சட்டத்துக்கு புறம்பான காரியத்தில் மக்கள் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்த பிரச்சனையில் ஆதாயமடைய முயலும் அரசியல்வாதிகளின் முயற்சிகளும் அப்பட்டமாக வெளிப்படுகிறது. கிராமத்தில் நிலவும் நிலப்பிரபுத்துவம் விவசாய கூலிகளை ஒன்றிணைய விடாமல் அவர்களின் ஜாதி அடையாளங்களை காட்டி பிரிக்க முயலும் சூழ்ச்சி என்று பலவற்றையும் தண்ணீர் திரைப்படம் அருமையாக வெளிப்படுத்தி மக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சியை தண்ணீருக்காகவும் மக்களிடையே உள்ள அந்த ஜாதி பேத உணர்வுகளையும் விழிப்புணர்வு அடைய வைத்திருக்கின்றது தண்ணீர். வசனங்கள் ஒவ்வொன்றும் சாட்டையடியாக வருகின்றன. சமூக அந்தஸ்திற்காகவும் சமூகத்தில் ஒரு மனிதனாக மதிக்கப்படவும் மதம் மாறுவதை
இங்கு இயல்பான விஷயம்தான் என்றும் இந்த திரைப்படம் வெகு அழகாக வெளிப்படுத்தி இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.